மாலைமா மாலை, பூ, மஞ்சள், தாலி சரடு, தேங்காய், மாலைமா மாலை. அம்மா யாராவது வேணுமா மாலை? மாலை இருக்கு வாங்கம்மா, சாமிக்கு போடுற மாலை. குங்கம், மஞ்சா, தாலி சரடு செட்டு எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. யாராவது வேண்டுறவங்க வாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன மாலை வந்திருக்கா? நானே கோயிலுக்கு போய் வாங்கணும்னு நினைச்சேன். சரி, இங்க வாங்கினா கொஞ்சம் கம்மியா இருக்கும். நம்ம இங்கே எவ்வளவு ரேட்டுன்னு பார்த்து கேட்டு வாங்குவோம். யாரும் வர மாதிரி தெரியல. நம்ம கிளம்புவோம் வண்டி எடுத்துக்கிட்டு. மாலைம்மா மாலை. கொஞ்சம் இருங்கம்மா கொஞ்சம் இருங்கம்மா. என்னது, ஏதோ ஒரு குரல் மட்டும் கேக்குது. எங்க ஆளையே காணோம். இருங்க இருங்க, போயிடாதீங்க, வந்துட்டேன். மாலை எனக்கு தான் வேணும். ஏன் மாலைலாம் எவ்வளவு ரேட்டுங்க? எல்லா மாலையும் வச்சிருக்கீங்களா? எங்க மஞ்சள் மாலையே காணோம், சாமந்தி பூ மாலை எல்லாம் இந்த மாதிரி மாலையா இருக்கே. நான் பூ மாலை மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஏமா, நீ பூ மாலை வாங்கி போட்டா ஒரு நாளைக்கே போயிடும். ஆனா நீ இந்த மாதிரி மாலை போட்டேன்னு வச்சுக்கேன், அப்படியே இருக்கும் ஒரு. அப்படியா? இது என்ன மாலை இது? ஓஹோ, சூப்பரா இருக்கே. நல்லா முத்துமணி மாலை போல. மஞ்சள் குங்குமம் வேற வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் எவ்வளவு டப்பாங்க? ஒண்ணு 5 ரூபாவா 10 ரூபாவா? என்னது, ஒண்ணு 5 ரூபாய் 10 ரூபா, செட்டு 25 ரூபாவாமா? என்னங்க அநியாயத்துக்கு சொல்றீங்க ரேட்டு? நான் கோயிலே போய் வாங்கியிருக்கேன், அங்கேயே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்கெல்லாம் ரேட்டு ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க கோயில்ல வாங்கினா நல்ல குவாலிட்டியா இருக்காது, எங்க கிட்ட நல்ல குவாலிட்டியா இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இலை வச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குங்கும டப்பா, நாங்க தேங்காய் வேணா இருக்கு. இங்க பாருங்க, மாலை கூட டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். ஆனா அங்க அந்த மாதிரி மாலை எல்லாம் கிடைக்காது. இதை எடுத்துட்டு போய் அம்மனுக்கு சாத்துங்க, நல்லா இருக்கும். அதோட பாருங்க, இதை எடுத்துட்டு போங்களேன், பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாலை அவ்வளோ கிராண்டா இருக்கும் நீங்க அம்மனுக்கு போட்டா. அப்படியா சொல்றீங்க? இருங்க ஒரு நிமிஷம். மாலாக்கா மாலாக்கா, கொஞ்சம் வெளியில வாங்கல. இவங்க ஏதோ மாலை சொல்றாங்க பாருங்க, நல்லா இருந்தா வாங்கிக்கலாம், அதே பார்த்து வாங்கக்கா கொஞ்சம் வெளியில. ஏமா, நீ வாங்குறேன்னு பார்த்தா இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு இருக்க? என்னோட அவங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் மாலையெல்லாம் பத்தி, ஏன்னா அவங்க மாலை கடையே வச்சிருந்தாங்க. சரி சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் மாலை எடுத்துக்கிறேன். அந்த மாலை எவ்வளோன்னு சொல்லுங்க. அந்த மாலையா? அது ஒரு 250 ரூபா வருதுமா அந்த மாலை. அச்சோ, அப்ப இந்த மாலை எல்லாம் இது வந்து 280 ரூபாய் வரும். இது வந்து ஃபுல் சைஸ் மாலை, எல்லா மல்டி கலரும் இருக்கும். இது வந்து 500 ருபீஸ். இது பாத்தீங்கன்னா பூ மாலை, மல்லிப்பூ மாலை. இது பாத்தீங்க அப்படின்னா கம்மி தான், ஒரு 300 ரூபாய் வருமா. இது பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வரும். இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் மாலை இதுதான். ஆனா போட்டா நல்லா கிராண்டா இருக்கும். என்னது, கிராண்டா இருக்குமா? அப்போ ஓகே, நீங்க அந்த 200 மாலையே கொடுத்துருங்க. அதுதான் இப்போதைக்கு என்கிட்ட கம்மியா இருக்கு காசு. என்ன மாறா, எனக்கு கூட்ட புலம்பீர? ஆமாக்கா, இந்த மாலையெல்லாம் பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சாமிக்கு சாத்தணும்க்கா, திருவிழா வருதுல்ல. ஓ அப்படியா? எவ்வளோ இந்த மாலை எல்லாம்? ஒன்றும் ஒரு ஒரு விதமா இருக்கு. நீ சொல்லி எவ்வளோ ரேட்டுன்னு. நான் தான் இப்பயே சொன்னேன், 500 ரூபாய் 200 ரூபாய் அப்படி. எனது 500 ரூபாய் 200 ரூபாவா? அச்சோ, இந்த கடை நம்மளுக்கு செட் ஆகாது. வா, எனக்கு வேணாப்பா. அக்கா, ஒரு மாலை எடுத்து கொடுங்க, நான் வேலை சீக்கிரமா போகணும். என்னது, சீக்கிரமா போகணுமா? சரி சரி, இந்த எல்லோ கலர் மாலை ரொம்ப நல்லா இருக்கு, இதையே எடுத்துக்கோ. என்னது, இந்த எல்லோ கலர் மாலையா? ஆமா, நல்லாதான் இருக்கு. இது எவ்வளவு சொன்னீங்க? இதாம்மா 200 ரூபான்னு சொன்னேன். ஓ, இதைதான் 200 ரூபாய் சொன்னீங்களா? சரி சரி, இதையே கொடுங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இந்த மாலை ஒன்று எடுத்துக்கிறேன், ருத்ராட்ச மாலை. முருகர் அந்த மாதிரி இருந்தாருன்னா யூஸ் ஆகும். இந்த மாலை ஒன்று, மொத்தம் 3 மாலை எடுத்துக்கிறேன் நான். 3 மாலை கரெக்டாக பில் போட்டு கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு செட்டு வந்து மஞ்சள் குங்குமம், தேங்காய் வாழைப்பழம் கொடுங்க. வாழைப்பழம் என்கிட்ட இல்லையேம்மா. செட்டா எடுத்துட்டு வர மாட்டீங்களா? சரி சரி, தேங்காய் மட்டும் கொடுங்கக்கா, நல்லா பெரிய காயா பார்த்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.